என்னது இது எல்லாம் விஜய் நடிக்க வேண்டிய படங்கள்லாம் ஆனா வேற யாரும் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதனால வீடியோக்கு லைக் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சூர்யா நடிப்புல 2008ல வந்த படம் கஜினி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி ரீமேக் எல்லாம் வேற பண்ணாங்க ஹிந்தில. இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் நரேஷன் பண்ணிருக்காங்க. டேட் கிடைக்காததுனால டிராப் அவுட் ஆகிடுச்சு. ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட்ல சூர்யா அணிஞ்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் கமலஹாசன் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வந்த விக்ரம். இந்த படத்தோட கதையெல்லாம் விஜய் கிட்ட சொல்லல, ஆனா இந்த படம் எடுக்க போறன்ற ஐடியாவை லோகேஷ் ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. லேட்டரா கமலஹாசன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டையுமே கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் சூர்யா நடிப்புல வந்து 24 இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டேட் இஷ்யூ காரணமாக ஃபைனலி சூர்யா நடிப்புல வந்து ஹிட்டாவும் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு இயக்கத்துல ரஜித்குமார் நடிப்புல வந்த மங்காத்தா இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கதையோட ஸ்டைல் பிடிக்காததுனால விஜய் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, சூட் ஆகலன்னு தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா கடைசியா அஜித்குமார் நடிப்புல வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அவரோட கெரியரே வசதி விட்டுச்சு. இப்போ ரீசெண்டா ரீரிலீஸ் கூட பண்ணி ஒரு வேற லெவல் கலெக்ஷனுமே கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் சிம்பு த்ரிஷா நடிப்புல விண்ணை தாண்டி வருவாயா இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் விஜய் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய்க்கு இந்த கதை ஒரு கிரியேட்டிவா டிஃப்ரெண்டா இருந்ததுனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைனலி சிம்பு கிட்ட இந்த ஸ்டோரி போய் ஒரு நல்ல ஹிட்டுமே ஆகிருக்கு. ஆனா நான் இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்ததே இல்லை, நீங்க பாத்திருக்கீங்கன்றத கமல்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் நடிப்புல சங்கர் இயக்கத்துல வந்து எந்திரன் இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து விஜயா தான் இருந்திருக்காரு. ஆனா பட்ஜெட் மற்றும் ஷெட்யூல் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே டிலே ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் கிட்ட போயிருக்கு. படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் சூர்யா நடிப்புல உன்னை நினைத்து இந்த படத்தோட சாங் கூட ஒண்ணு விட்டுருந்தாங்க, எண்ணெய் தாளாட்டம். அந்த சாங்கோட டைட்டில் டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா கதை செட் ஆகுதுனால ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விக்ரமன் அவர்கள் வீட்டில் இருந்த ட்ரம்ப் பொட்டி எடுக்கக்குள்ள ஒரு பழைய சிடிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுல வந்து அவரோட பர்சனல் சிடியும் அது மட்டும் இல்லாத இந்த சிடி இருந்திருக்கு. இந்த வீடியோவை அவரோட மகன் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவருமே அப்லோட் பண்ணியிருக்காரு. ஒரு வேற லெவல் ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் சூர்யா ஜோதிகா நடிப்பில் காக்க காக்க இந்த படத்துக்கு பெரிய அளவுலாம் விஜய் கிட்ட போய் ஸ்டோரியும் சொல்ல எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிருக்காங்க விஜய். அதுக்கப்புறமா சூர்யாவை செலக்ட் பண்ணி படத்தை எடுத்து முடிச்சு ஹிட்டும் ஆகிருக்கு. இந்த படத்தை ரீசெண்டா கூட ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கேன், அதனால கண்டிப்பா லைக் பண்றீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.